சுமார் ஓராண்டுக்கு பின்னர் இந்தியா கூட்டணி தலைவர்கள் இந்த மாதம் 7ஆம் தேதி டெல்லியில் கூடி நேரில் ஆலோசனை நடத்த உள்ளனர். பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை கைவிட வைப்பது தொடர்பாக ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். அதன் பின்னர் டெல்லியில் உள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணைய அலுவலகத்தை நோக்கி பேரணியாக செல்ல இருக்கின்றனர். இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறிய ஆம் ஆத்மி கட்சியை தவிர மற்ற அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் இந்த பேரணியில் பங்கேற்க உள்ளனர். 8ஆம் தேதியும் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது. இதற்கிடையே இன்று மீண்டும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் பீகார் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணி தொடர்பாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் பிரச்சனையை கிளப்ப உள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விருந்தளித்தார். நெல்லை மாவட்டத்தில் பிரச்சார பயணம் மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி என்ஜிஓ காலனி பகுதியில் உள்ள நயினார் நாகேந்திரன் வீட்டிற்கு நேற்று மாலை விருந்திற்காக சென்றார். இந்த விருந்தில் ஒன்றிய அமைச்சர் எல் முருகன், பாஜக மூத்த தலைவர்களான தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விருந்தில் தர்பூசணி ரசம், மல்லி பணியாரம், தயிர் வடை உட்பட 109 வகையான சைவ உணவுகள் பரிமாறப்பட்டன. விருந்திற்கு பின் கூட்டணியிலிருந்து பன்னீர்செல்வம் விலகியது குறித்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சிகளை இணைப்பது குறித்தும் தீவிரமாக ஆலோசனை நடைபெற்றது. சென்னை மெரினா கடற்கரையில் 7,31,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மேம்பாட்டுப் பணிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்த உதயநிதி ஸ்டாலின் அங்கு கூடியிருந்த மக்களுக்கு கை கொடுத்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்காக மெரினா கடற்கரையை சர்வதேச தரத்தில் மேம்படுத்தும் வகையில் 20 ஏக்கர் பரப்பளவில் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நீலக்கொடி கடற்கரை திட்டத்தின் கீழ் 20 நிழற்குடைகள், 40 சாய்வு நாற்காலிகள், 4 கண்காணிப்பு கோபுரங்கள், தியான மையம் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் 6.5 லட்சம் வாக்காளர்களை சேர்க்க இருப்பதாக தகவல் உள்ளது என முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்திருப்பதை தலைமை தேர்தல் ஆணையம் மறுத்துள்ளது. பீகாரில் 65 லட்சம் பேர் வாக்குரிமை இழக்கும் அபாயத்தில் உள்ளதாகவும், தமிழ்நாட்டில் 6.5 லட்சம் பேரை வாக்காளர்களாக சேர்க்க இருப்பதாகவும் ப. சிதம்பரம் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இந்த புகாருக்கு மறுப்பு தெரிவித்துள்ள தலைமை தேர்தல் ஆணையம் பீகாரின் SIR நடைமுறையை தமிழ்நாட்டுடன் இணைப்பது ஆபத்தானது என்று தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் SIR இன்னும் அறிமுகப்படுத்தப்படவில்லை என்று கூறியுள்ள ஆணையம் தவறான தகவல்கள் மற்றும் புள்ளி விவரங்கள் பரப்பப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியலை கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி மாலை 3 மணிக்கு வெளியிட்டதாகவும், ஆகஸ்ட் 3ஆம் தேதி மாலை 3 மணி வரை எந்த புகாரும் வாக்காளர் பட்டியல் குறித்து எழுத்துப்பூர்வமாக வரவில்லை என்றும் தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதிமுக தொண்டர்கள் வீடு வீடாக சென்று மக்களின் குறைகளை கேட்டறிய வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் பழனிசாமி மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து அதனை தலைமையிடம் சமர்ப்பிக்க அதிமுகவினருக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் அதிமுக மக்களின் பக்கம் நிற்கும் என்பதை உறுதிப்படுத்துவது தொண்டர்களின் பொறுப்பு என்று தெரிவித்துள்ளார். அதேபோல தமிழகத்தை மீட்போம் பயணத்துக்கு மக்கள் ஏகோபித்த ஆதரவு அளிப்பதாக தன்னுடைய அறிக்கையில் பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஒன்றிய பாஜக அரசின் செயல்பாடுகளுக்கு எதிராக பொதுக்கூட்டங்களை நடத்துமாறு தன்னுடைய அணியினருக்கு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அறிவுறுத்தியுள்ளார். சமீபத்தில் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டதாக அறிவித்த பன்னீர்செல்வம் தற்போது தன்னுடைய அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக் குழு சார்பில் விடுத்திருக்கும் அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு எதிரான ஒன்றிய அரசின் செயல்பாடுகளை மக்களிடம் எடுத்துச் செல்ல கேட்டுக் கொண்டுள்ளார். தொடர் தோல்விகளால் அதிமுக அழிவு பாதையில் செல்வதையும் மக்களின் நம்பிக்கையை இழந்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கூட்டணி குறித்து யாரும் ஊடகங்களில் பேச வேண்டாம் எனவும் தகுந்த நேரத்தில் ஆலோசித்து கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற தலைப்பில் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். தொடர்ந்து கும்மிடிப்பூண்டியில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோவில் பங்கேற்ற பிரேமலதா சாலையோர கடையில் தேநீர் அருந்தினார். அப்போது விஜய பிரபாகரன், சுதேஷ் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் உடனிருந்தனர். இதைத் தொடர்ந்து பிரேமலதா திறந்த வேனில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்.
யமுனை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு இன்னும் 2 நாட்களுக்குள் அபாய குறியீட்டை தாண்டும் என்று டெல்லி வாசிகளுக்கு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹரியானா, உத்தரகாண்ட் மாநிலங்களில் உள்ள யமுனை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் யமுனை ஆற்றில் பாயும் நீரின் அளவு அதிகரித்து வருகிறது. தற்போது ஆற்றில் 204.14 மீட்டர் உயரத்திற்கு வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. இது அபாய குறியீட்டு அளவான 204.50 மீட்டரை அடுத்த 48 மணி நேரத்திற்குள் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் டெல்லியின் யமுனை கரையில் தாழ்வான பகுதிகளில் வாழும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு டெல்லி அரசு நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. குற்றாலம் அருவிகளில் இருந்து வெளியேறிய உபரி நீரால் நிரம்பிய நாகர்குளத்தில் கிராம மக்கள் உற்சாக குளியல் போட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் அண்மையில் பெய்த மழை காரணமாக குற்றாலத்தில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. குற்றாலத்தில் இருந்து வெளியேறும் உபரி நீரால் தென்காசி மாவட்டத்தில் உள்ள கீழப்பாவூர், பெரியகுளம், நாகர்குளம் ஆகியவை நிரம்பின. இதில் கடல் போல காட்சியளிக்கும் நாகர்குளத்தில் குளிப்பதற்காக தினமும் ஏராளமான மக்கள் படையெடுத்து வருகின்றனர். சிறுவர்கள் டயர் டியூப் உதவியுடன் நீச்சல் பழகி வருகின்றனர். இதனால் நாகர்குளமே திடீர் சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே சோத்தால் நாயக்கன் கோம்பை பகுதியில் அமைந்துள்ள கருப்பணசாமி கோவிலில் ஆடிப்பெருக்கை ஒட்டி 300க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியிடப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த 10,000த்திற்கும் அதிகமான பக்தர்கள் அன்னதானத்தில் கலந்து கொண்டு உணவருந்தினர். 17 அன்னைக்கு கடாய் வெட்டி 18 அன்னைக்கு பொது அன்னதானம். ஆண், பெண் அத்தனை பேரும் சாப்பிட்ற மாதிரி விருந்து. யார் வேணுனாலும் வந்து சாப்பிட்டு போகலாம். 300 கடாய் வசூலாக அதை வெட்டி நாங்கள் பொது அன்னதானமாக எல்லா மக்களுக்கும், ஆண் பெண்ணுன்னு இருபாலாக இருக்கும். திருவண்ணாமலை மாவட்டம் திருத்திபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் காய்கறி வாரச் சந்தையை பழைய இடத்திற்கு மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து செய்யாறு வந்தவாசி சாலையில் வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செய்யாறு மார்க்கெட் பகுதியில் செயல்பட்டு வந்த காய்கறி வாரச் சந்தை கட்டுமான பணிகள் காரணமாக 2 ஆண்டுகளுக்கு முன் அப்பகுதியில் இருந்து மாற்றப்பட்டது. பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து சந்தையை மாற்ற நகராட்சி நிர்வாகம் சார்பில் வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தையில் வியாபாரிகளின் கோரிக்கையை நகராட்சி நிர்வாகம் மறுத்ததைத் தொடர்ந்து தற்போது உள்ள பகுதியிலேயே சந்தை செயல்பட அனுமதிக்க வலியுறுத்தி வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாங்கள் நேற்று கேட்டோம், நீங்கள் பழைய இடத்துலேயே போடுங்கன்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து காலையில் காட்டி வந்து இது மாதிரி வந்து பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொரு வியாபாரியும் 30,000 40,000 சரக்கு எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கோம். இதுக்கு உண்டான விமர்சனமே இல்லை. நாங்கள் வழி தெரியாமல் நாங்கள் சாலை மறியலில் உட்கார்ந்தோம். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே பாஜக நிர்வாகியின் மகனுக்கு அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பணம் பெற்று போலி நியமன ஆணை வழங்கி ஏமாற்றிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாஜக நிர்வாகியான வீரப்பன் தனது மகனுக்கு அரசு வேலை வாங்கிக் கொடுக்க அரசு பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வந்த சரவணன் என்பவரிடம் 24,30,000 ரூபாய் பணம் கொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து திருச்சி பொதுப்பணித்துறை அலுவலகத்தின் பெயரில் பணி நியமன ஆணை ஒன்றை சரவணன் வழங்கியுள்ளார். பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் விசாரித்தபோது பணி ஆணை போலியாக தயாரிக்கப்பட்டது என்பது தெரிய வந்ததை அடுத்து வீரப்பன் சரவணனிடம் கொடுத்த பணத்தை கேட்டுள்ளார். இந்த நிலையில் சரவணன் பணத்தை தர மறுத்து கொலை மிரட்டல் விடுப்பதாக மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வீரப்பன் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் சரவணனை கைது செய்துள்ள காவல்துறையினர் 4 பேரை தேடி வருகின்றனர். முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு வழக்கம் போல சில கேள்விகள் எளிமையாகவும் சில கடினமாகவும் இருந்ததாக மாணவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். நீட் பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் நல்லா தான் இருந்துச்சு. ஜூன் 15 நடக்க வேண்டிய எக்ஸாம் இப்போ ஆகஸ்ட் தான் நடக்குது. பேப்பர் ஓகேவாக தான் இருந்துச்சு, ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருந்துச்சு. எங்கள் ஃபெசிலிட்டிஸும் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மீடியம் டிஃபிகல்ட்டி, நாட் டூ பேட், நாட் டூ குட். எப்போவுமே சொல்கிறது தான் 50-50 தான் எல்லாமே. ஸோ ரிசல்ட்ஸ் வந்தால் தெரியும். மாடரேட் பேப்பர் தான், ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் டாபிக்ஸ் நிறைய ரெப்பிட்டேஷன்ஸ் இருக்குது. பெத்தாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி எல்லாமே ஆன் தி ஈஸியர் சைட் தான். மெடிசன் ஆல்சோ எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். சனாதன தர்மம் இந்தியாவை அழித்து விட்டதாகவும் சனாதன தர்மத்தின் சித்தாந்தம் வக்கரமானது என்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் அணி எம்எல்ஏ ஜிதேந்திர ஆவாத் கடுமையாக விமர்சித்துள்ளார். சனாதனம் வக்கரமானது என்று சொல்வதற்கு அச்சப்படக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் தானேவில் பேட்டியளித்த ஜிதேந்திர ஆவாத் சனாதன தர்மம் தான் சத்ரபதி சிவாஜியின் முடிசூட்டு விழாவை மறுத்தது என்றும் சத்ரபதி சாம்பாஜி மகாராஜாவை அவமதித்தது என்றும் குறிப்பிட்டார். சனாதன தர்மத்தை பின்பற்றியவர்கள்தான் ஜோதிராவ் பூலேவை கொல்ல முயன்றனர் என்றும்
சாவித்திரிபாய் பூலே மீது மாட்டுச்சாணத்தை வீசி அவமதித்தனர் என்றும் சாடினார். சனாதன தர்மம் தான் அண்ணல் அம்பேத்கரை பள்ளிக்கூடத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்தது என்று குறிப்பிட்ட ஜிதேந்திர அவாத், சனாதனத்தின் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து மனுஸ்மிருதியை எரித்து பழைய பாரம்பரியத்தை நிராகரித்தவர்தான் அம்பேத்கர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.